திகார் சிறைக்குள் செல்போன்கள் போதை வஸ்துக்களை கடத்திய விவகாரம் விஸ்வரூபம் எடுத்திருக்கிறது. தவறு செய்தவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தாதது ஏன்? ஆசியாவிலேயே மிகப்பெரிய சிறை, இந்தியாவின் நவீன சிறை என்று அழைக்கப்படும் இந்த தீகார் சிறையின் 4வது கேட்டில் பாதுகாப்பு பணியில் நடந்த குளறுபடிகள் இப்போது சிறைத்துறையையே புரட்டி போட்டுள்ளது. தமிழக காவலரை பணி நீக்கம் செய்தது மட்டும் போதுமான நடவடிக்கையா? பார்க்கவே அப்பாவி போல காட்சியளிக்கும் இவர்தான் தமிழக சிறப்பு காவல் படை 8வது பிரிவில் காவலராக பணியாற்றிய அன்பரசன். இந்த ஒட்டுமொத்த சர்ச்சையின் கதாநாயகனே இவர்தான். தீகார் சிறைக்குள் காவலர்களுக்கு டீ சப்ளை செய்து கொண்டிருந்தவர் கைதிகளுக்கு செல்போன் சப்ளை செய்த கொடூரம் நடந்தது எப்படி? சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையைச் சேர்ந்த அன்பரசன் 13வது குழுவில் பயிற்சி முடித்து காவலராக தேர்வு செய்யப்பட்டார். பயிற்சி முடித்த கையோடு நேராக டெல்லியில் உள்ள திகார் ஜெயில் காவல் பணிக்கு அனுப்பப்பட்டார். தொடக்கத்தில் கேண்டீன் பணி, டீ சப்ளை பணி ஆகியவற்றில் ஈடுபட்டு வந்த அன்பரசன் கடந்த 1.5 ஆண்டாக திகார் சிறையின் 4வது கேட்டில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வந்துள்ளார். 9 கேட்டுகளை கொண்ட திகார் சிறையில் கைதிகளை பார்க்க அவரது உறவினர்கள் 4ஆம் கேட் வழியாக செல்வது வழக்கம். அப்போது சிலருடன் அன்பரசனுக்கு நட்பு ஏற்பட்டுள்ளது. அன்பரசனின் அப்பாவித்தனமான அணுகுமுறையால் சிறை அதிகாரிகள் சிலரும் அவருடன் நல்ல நட்பில் இருந்துள்ளனர். அதை தவறாக பயன்படுத்திக் கொண்ட அன்பரசன் தனது உண்மையான முகத்தை காட்டியுள்ளார். கைதிகளின் உறவினர்களுடன் பேரம் பேசி செல்போன், போதை வஸ்துக்கள் உள்ளே செல்ல எல்லா வேலைகளையும் செய்துள்ளார். திகார் சிறையின் உள் பாதுகாப்பு பணியில் உள்ள சிஆர்பிஎஃப் மற்றும் சிறைத்துறை அதிகாரிகளுடன் கைகோர்த்து கொண்டு சட்டவிரோத சம்பவத்தை அரங்கேற்றியுள்ளார். தொடக்கத்தில் மிகச்சிறிய அளவில் கடத்தலை செய்த அன்பரசன் பிறகு ருசிகண்ட பூனையாக தேவையான பொருட்களை எடுத்து வருமாறு சொல்லி கன கச்சிதமாக திட்டமிட்டு சிறைக்குள் கடத்தியுள்ளார். हेलो हेलो भाई। आरटीएसपी सर। हाँ बताओ भाई। बताओ, कुछ कर रहे हो क्या? हाँ जी, काम करना है अरे कल कैसे बात कर रहे हैं यार, दिमाग खराब नहीं करोगे? तुम्हें बताओ यार, इतनी दूर से हम आते हैं। ठीक है, चलो ठीक है, कोई क्या दिक्कत है इसमें? 5,000 दिन से कम करके। यार बात सुनो मेरी। हाँ जी ठीक है, तिहाड़ जेल में जब तुमसे कोई आएगा तब भी तुम्हें पूरे पैसे दिए थे ना, बिगर बोले? हाँ सही है। दिए थे ना? दिए थे या नहीं दिए थे? हाँ दिए। फिर तो यहाँ आने में क्या दिक्कत? तुम लोग 25 का काम करने के लिए, तो तुम 25,000 रुपए भी नहीं मांग रहे। अच्छा हाँ बताओ। चलो चार्जर कट है, कट करके लगे ना? हाँ, चार्जर कट करके लगे ना ऐसे? चार्जर कट करके रखा हुआ सब कुछ। हाँ चलो ले आना 25,000 पूरा। चलो ले आना। ठीक है, देखो काम आने वाले बंदे हम तुम्हारे। ठीक है ठीक है ठीक है। और तम्बाकू ले जाओगे? नहीं तम्बाकू नहीं भैया, 25,000 बोल रहे, तम्बाकू भी उसने सोचेगा तो क्या? कोई नहीं, बाद में कर लेंगे, बाद में कोई दिक्कत होगी ना? बाद में करेंगे कोई नहीं, जो दूसरा काम बोलेंगे ना हाँ तो वो सब करें, उसमें एक्स्ट्रा पैसे दे देंगे तुम्हें। नहीं नहीं यही बात नहीं भैया। न ज्यादा 2 पैकेट तम्बाकू ले जाना। नहीं 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 2 पैकेट कहाँ था? अरे ले जाना कोई नहीं। नहीं भाई करेगा, लेकिन बाद में करेगा, कोई दिक्कत नहीं है। बाद में मुझे बाद में पता, बाद में थोड़े ना पहुंचाओगे यार तुम। हाँ बाद में करेगा, कोई दिक्कत नहीं, करेगा। देख लो फिर। चलो ठीक है, बताओ क्या है, बताओ क्या लेके आऊँ फिर फोन? हाँ अभी आधा घंटे में हो जाएगा। आधे घंटे में था, बहुत दूर से आता हूँ मैं, आधे घंटे में थोड़ी ना होगा। अभी 1 बजे की ड्यूटी है। 1 बजे की है? हाँ जी चलो ठीक है, मैं फोन करके पूछता हूँ, अभी भेजता हूँ किसी को। ठीक है ठीक। உடன் பணியாற்றும் காவலர்களிடம் தனக்கு இந்தி அவ்வளவாக தெரியாது என்று சொல்லி ஏமாற்றிவிட்டு கைதிகளின் உறவினர்களிடம் அட்டகாசமாக இந்தியில் பேசி பல லட்சங்களை லஞ்சமாக பெற்றுள்ளார் அன்பரசன். அப்பாவித்தனமான முகத்திற்கு சொந்தக்காரரான அன்பரசன் இப்படி செய்திருப்பாரா என்று அவருடன் பணியாற்றும் காவலர்கள் அதிர்ச்சியிலிருந்து இன்னும் மீளவில்லை. கடந்த 1 வாரமாக நடத்தப்பட்ட விசாரணையில் திரட்டப்பட்ட சிசிடிவி காட்சிகள், கைதிகளின் உறவினருடன் பேசிய ஆடியோக்கள் ஆகியவை அன்பரசனுக்கு எதிரான வலுவான ஆதாரங்களாக மாறியுள்ளன.
இதையடுத்து அன்பரசனிடம் இந்த ஆதாரங்களை காட்டி நடத்தப்பட்ட விசாரணையில் குற்றம் செய்ததை ஒப்புக்கொண்டார். சுமார் 50 செல்போன்களை கைதிகளுக்கு சட்டவிரோதமாக சப்ளை செய்ததும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. செல்போன்களுடன் போதை வஸ்துக்களையும் சட்டவிரோதமாக கைதிகளுக்கு அன்பரசன் சப்ளை செய்ததும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் பிரிவு 311வது பிரிவு 2வது உட்பிரிவு B-இன் கீழ் அன்பரசன் பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக தமிழக சிறப்பு காவல்படை கமாண்டர் அபிஷேக் தீக்ஷித் கூறியுள்ளார். ஆனால் 50 செல்போன்களை அன்பரசன் மட்டுமே சிறைக்குள் எடுத்துச் சென்றிருக்க முடியுமா என்பது போன்ற பல கேள்விகள் எழுகின்றன. அன்பரசனுடன் சேர்ந்து மொத்தம் 8 பேர் இந்த முறைகேட்டில் ஈடுபட்டிருக்கலாம் என்று முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது. இவ்வளவு முக்கியமான பிரச்சனையில் ஏன் வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்யவில்லை? வழக்கு பதிவு செய்யாததால் இந்த முறைகேட்டில் ஈடுபட்ட பலரை காப்பாற்றும் முயற்சி நடக்கிறதா? சிறைக்குள் வரும் கைதிகளின் உறவினர்களை சோதனை செய்யும் வெளிக்காவல் பணியில் மட்டுமே அன்பரசன் ஈடுபட்டார். ஆனால் பொருட்களை உள்ளே கொண்டு செல்ல அவருக்கு மூத்த சிறை அதிகாரிகள் உதவி செய்திருக்க வாய்ப்புள்ளது. சிறை அதிகாரிகளுக்கோ சிறைக்குள் ரோந்து செல்லும் CRPF காவலர்களுக்கோ தெரியாமல் செல்போன்களை சிறைக்குள் வைத்து பயன்படுத்துவது சாத்தியமில்லை. பெரிய அளவில் தவறு நடந்திருக்க வாய்ப்புள்ளது என்ற நிலையில் டெல்லி அரசு முழுமையான விசாரணை நடத்த உத்தரவிடுமா? அதேபோன்று பீகார் சிறைவாசிகளாக இருந்த அரசியல் புள்ளிகளுக்கு தேவையான வசதிகளை அன்பரசனும் அவரது குழுவும் செய்து கொடுத்தனரா என்று விசாரிக்காதது ஏன்? பீகார் சிறையில் பணியாற்றும் தமிழக சிறப்பு காவல்படை காவலர்களில் பலர் மொழி பிரச்சனை, உணவு ஒவ்வாமை, தேவையான அத்தியாவசிய பொருட்களின்மை போன்ற பல்வேறு சிரமங்களுக்கு மத்தியில் நேர்மையாக பணியாற்றி வருகின்றனர். நாட்டின் எல்லையைப் போல் கடும் வெயிலையும் குளிரையும் பொருட்படுத்தாமல் உயர்கோபுர கண்காணிப்பு பணியில் பணியாற்றி வருகின்றனர். ஆனால் அன்பரசனின் செயல்பாடுகள் தமிழக காவலர்கள் மத்தியில் அதிர்ச்சியையும் நெருக்கடியையும் ஏற்படுத்தியுள்ளது. இனிமேல் இதுபோன்ற தவறுகள் நடக்காமல் இருக்க வேண்டும் என்றால் முழுமையான வெளிப்படையான விசாரணையே அவசரமான அவசியம். அன்பரசன் போன்றவர்களை பலிகடா ஆக்கிவிட்டு அம்பு ஏவியவர்கள் சட்டத்தின் பிடியிலிருந்து தப்பிக்க விடலாமா? டெல்லி அரசு நடவடிக்கை எடுக்குமா?